Hi friends, today is an opportunity to watch a movie called Kaatru Velide, directed by Maniratnam. Lead actor is Karthi, female lead actress is Aditi Rao Haidari. Music is by Oscar winner A.R. Rahman. So, படம் வந்து இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் ஃபிலிம். அதாவது ட்ரெய்லரில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம அந்த மாரிலாம் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் வர வேணாம். ஸோ இது வந்து இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அமேசிங் விஷுவல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டோப்போகிராஃபி, அந்த அவங்க காமிக்கிற அந்த லொக்கேஷன்ஸு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஒன்று பார்ப்போம், டக்குன்னு பார்த்தா கதைக்களம் வேற இடத்துக்கு போகுது. ஸ்டோரி பிளேனும் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வருது. ஸோ இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கார்த்தி அப்படியே சும்மா பூந்து விளையாடுறாரு. வழக்கம் போல வந்து அது அவர் ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ஒரு ஃபீல் பண்ணி நடிக்கிறதுலாம் வந்து நல்ல எமோஷன், நல்லா எமோட் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு ஒரு சாமிங் ஒரு ஒரு ஹீரோ, அதாவது எப்படின்னா பெண்களை பார்த்து அவருக்கு பிடிக்கும் அப்படின்ற லெவலுக்கு தான் மணிரத்னம் வந்து அதை கேரக்டரைசேஷன் கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டா. ஸோ அடுத்து அந்த ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் ரிவீல் பண்றாங்க. ஸோ பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆனால் இதுக்கப்புறமா வர விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ மிலிட்ரி பேஸ் உள்ள ஒரு ஃபில்மு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா என்ன ஃபுல்லாக ரொமான்ஸ் தான். ஸோ இந்த ரொமான்ஸ்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் சார் வந்து லவ்வை வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறத விட ஹவு டு ஒரு பொண்ணை வந்து நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்படியே அவர்கிட்ட வந்து சொல்ல ஆனால், அதாவது பெஞ்ச் மார்க்னு சொன்னாங்கல்ல, லவ்வுக்கே அடுத்த லெவல் கொண்டு போய் வச்சிருக்காரு. இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் பசங்க கிட்ட வந்து எனக்கு அது மாரிலாம் வேணும் அப்படின்னா கஷ்டம்தான். ஸோ அது ஒரு நல்ல அந்த லெவல் ஆஃப் இது போயிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு வந்து இவங்க தான் அந்த பேர் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது. ஸோ தெர் இஸ் நோ டீவியேஷன், இவங்க தான் அந்த பேர். ஸோ பேர்ல வந்து செகண்ட் ஹாஃப் அப்புறம் அப்படி வந்தீங்கன்னா அப்படின்னு கார்த்தி வந்து செகண்ட் ஹாஃப்ல ஹீரோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிடையாது. கார்த்தி வந்து செகண்ட் ஹாஃப்ல வில்லன்னா எப்படின்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாரு, எதையுமே செய்ய மாட்டாரு, சொல்லிட்டு வேற என்னவோ செய்வாரு. ஸோ இது மாதிரி ஒரு கான்ட்ராடிக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 சீன்லயே வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் படத்துலயே ரொம்ப டெஸ்டிங்கான மூமெண்ட் அப்படின்னா ஒரு சீன் வருது. கார்த்தி வந்து ஆஸ் அ ஆஃபீஸர், விசின்னு அவருக்கு பேரு, அவர் வந்து பொண்ணோட அப்பா கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஹவு அது என்னால அது இட்ஸ் நாட் ஈவன் இமேஜினபிள். ஸோ அது நீங்க தான் பார்க்கணும், அந்த சீனை நீங்க பார்க்கணும். ஸோ அந்த சீன்ல வந்து ஏன் அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் ஏன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. பட் இட்ஸ் ஒரு ஹீரோ வந்து அப்படி பண்றது வந்து ஓகே, அது வந்து என்னன்னு தெரியல. ஸோ இப்படிதான் போகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளை வந்து அடட்டா இந்த அவுட்டு போல இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு டெஸ்டிங்கான டைம் செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு வருது. அப்புறம் வந்து ஃபைனலா வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அது அந்த அந்த சொல்யூஷன் நடக்கும் போது அந்த பொண்ணு வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டோட்டல் ஃபில்மோட ஸ்டோரி பிளேனே வந்து இட்ஸ் பேஸ்ட் அந்த ஃபீமேல் எமோஷன் தான். பெண்களோட எமோஷன் பேஸ் பண்ணி தான் வருது. அந்த பொண்ணு வந்து எப்படி நீங்க ட்ரீட் பண்றது அப்படிங்கிறத வந்து நல்ல விதமாகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் செகண்ட் ஹாஃப்ல வருது. ஸோ என்டையர்லி பேம்பரிங் டு த ஃபீமேல் ஆடியன்ஸ். இட்ஸ் அ உமன் ஓரியன்டட், உமன் சென்ட்ரிக் ஃபில்மு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து உமனும் பாசிட்டிவா இருக்காங்க, கார்த்தியும் பாசிட்டிவா இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபைனலி தே ரியலைஸ்
லைஃபுக்கு எது முக்கியம், எது வந்து எப்படி இருந்தா லைஃப் நல்லா இருக்கும், அந்த ரியலைசேஷனோட தான் படம் முடியுது. ஸோ இப்போ விஷுவல்ஸ்லாம் வந்து எக்ஸாட்டிக், சொல்லவே தேவையில்லை. ரவிவர்மன் வந்து பூந்து விளையாடிருக்காரு. டாப் ஆங்கிள் ஆகட்டும், அந்த அந்த பியூட்டி ஆஃப் த டால் லேக்கு, ஸ்ரீநகர், விஷுவல்ஸு, ஃப்ரேமிங் சென்ஸு எல்லாம் அப்படியே திகட்டுது. பாட்டுலாம் வந்து அமேசிங். பாட்டுலாம் வந்து எல்லாம் நல்ல நல்ல அப்படியே முத்து முத்தா. ஏர் ரஹ்மான் சார் வந்து பா கொடுத்த எல்லா பால்லையும் 6 அடிக்கிறாரு படத்துல. அப்புறம் எடிட்டிங் வந்து கிறிஸ்பா தான் இருக்கு. என்ன செகண்ட் ஹாஃப்ல வந்து நமக்கு வந்து என்னடா இது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது ஏன் வந்து எடிட்டிங் வந்து தெரியல, பார்ப்போம். என்னென்ன ஸ்ரீகர் சாரை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நமக்கு படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வராரு. ஆனா ஆர்ஜே பாலாஜியா வரல, அவர் வந்து டாக்டர் இலியாஸ் ஹுசைனா வர்றாரு. ஸோ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஒருத்தவங்க வராங்க. அமேசிங். ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் சம்மந்தம், அதாவது வித்தியாசமே கிடையாது. அவங்களே ஒரு பேரலல் ஹீரோயின் தான். படத்துல வந்து அவங்க சில விஷயங்கள் வந்து ஒரே ஒரு சீன் வருது. அந்த சீன்ல அவங்க சொல்றாங்க, லவ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம இன்னொருத்தரை லவ் பண்ணுவோம், அவங்க இன்னொருத்தர் லவ் பண்ணுவாங்க, எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சீன் வராங்க. அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னாலும் ஏன் அந்த பையன் பின்னாடியே போறாங்க அப்படின்னு ஒரு சீன் வருது. அதனால அது ஒரு பேஸ் சீன் அது. ஓகே, ஓவரால் வந்து இட்ஸ் டோட்டல் மணிரத்னம் ஃபில்ம், என்டையர்லி பேம்பரிங் டு ஃபீமேல் எமோஷன்ஸ். எப்படி பண்ணா லைஃப் நல்லா இருக்கும், எது எது இது பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாரு. தேங்க்யூ. See you once more in another film. Bye.